நம்ம தல தோனி 2026 ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி ஒரு செமையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க, இப்போதைக்கு யாரெல்லாம் வந்து டார்கெட் பண்ணணும், சிஎஸ்கேல எதெல்லாம் வந்து மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தன்னோட ஓய்வு எப்போ அப்படிங்கிறத பற்றியும் ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம நடராஜன் சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம நடராஜன் வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம், நம்ம சிஎஸ்கே ஒரு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இவர் எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நடராஜனை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி சன்ரைஸ்க்காக வந்து விளையாண்டு கொடுத்துட்டு இருந்தார், ஒரு முக்கியமான பவுலராக வந்து இருந்தார். பட் ரீசெண்டாக இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டெல்லி டீமை வந்து அதிக தொகைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் அதிகமாக வந்து இன்ஜுரியில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருந்தார். ஸோ அவருக்கான ஆடுலோன் வாய்ப்பு வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு கம்பக்கை வந்து கொடுத்துருந்தாரு இன்ஜுரியிலேருந்து. பட் இருந்தாலும் நம்ம டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, இன்ஜுரியில் வந்து சீக்கிரமாக வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு நம்ம நடராஜன். இதன் காரணமாக டெல்லி டீம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடராஜன் பண்ணின ஒரு சம்பவம் தான். நம்ம நடராஜன் இப்போ ஒரு தீவிரமான வலைப்பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே அகாடமியில் தான் ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே வந்து பயிற்சியை கொடுத்துட்ருக்காங்க. கன்ஃபார்மாக இவருக்காக சிஎஸ்கே வந்து போக போகிறாங்க. கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம சிஎஸ்கே அகாடமியை பொறுத்தளவுக்கு எல்லா பயிற்சியிலையுமே வந்து ஈடுபட முடியும், அதிக எனர்ஜியும் வந்து கிடைக்கும். ஸோ இதன் காரணமாக தான் நம்ம நடராஜன் சிஎஸ்கே அகாடமியில் வந்து பயிற்சியில் ஈடுபடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒருவேளை நம்ம டெல்லி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான பவுலராக வந்து இருப்பார் நம்ம சிஎஸ்கேக்கு. ஏன்னா இந்த தடவை முக்கியமான வீரர்களுக்காக தான் ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க. ஸோ அப்படி நடந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு. அடுத்து நம்ம தல தோனி கொடுத்த எக்கச்சக்கமான அப்டேட்டை பார்த்துடலாம். நம்ம தல தோனி ரீசெண்டாக சென்னையில் வந்து லேண்ட் ஆகியிருந்தார். சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு ஃபுல் ட்ராவலில் தான் வந்து இருந்துட்டு இருந்தார். இது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். தனியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக நம்ம தல தோனி வந்து வந்திருந்தார். ஸோ அங்கே எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்து 2026 ஐபிஎல்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம தல தோனிக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ரீசெண்டான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு இந்த சீசன் எங்களுக்கு வந்து சரியாக அமையலை, பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் சிறப்பாக வந்து செயல்பட்டுருந்தோம். மக்கள் எப்போதுமே முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீசன் சரியாக வந்து அமையலை, நிறைய மைனஸாக வந்து பார்த்துருந்தோம். பட் கடைசி நேரத்தில் சில முக்கியமான பேட்ஸ்மேனுங்களை எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கே ப்ளஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதே போல் ஆக்ஷன்லேயும் நிறைய முக்கியமான வீரர்கள் வந்து இருக்காங்க. சிஎஸ்கேல இன்னும் நிறைய மைனஸ் வந்து இருக்குது. அதை போக்குற விதமாக சில பவுலர்ஸை வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பவுலர்ஸாக இருக்கட்டும், ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கட்டும், இவங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இதுக்கான ப்ராசஸை தான் நம்ம சிஎஸ்கே டீமும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓய்வு எப்போ அப்படிங்கிற கேள்விக்கும் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. அதாவது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு உங்கள் கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது, நீங்கள் வந்து கிரிக்கெட் கன்ஃபார்மாக விளையாடலாம். இருந்தாலும் ஃபிட்னஸை பொறுத்தளவுக்கு எனக்கு இன்னும் வந்து ஃபிட் ஆகலை. ஸோ ஃபிட்னஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து எனக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போதைக்கு இளம் வீரர்களுக்கு வந்து வழி விடுற பிளானில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தல தோனி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இதை வச்சு பார்க்கும்போது தல தோனி ஓய்வு அறிவிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் 2026 ஐபிஎல்லில் சில முக்கியமான இளம் வீரர்களை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செமையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தலையோட ஓய்வு அப்டேட்டாக இருக்கட்டும், நம்ம சிஎஸ்கே எந்த மாதிரி வீரர்களை ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரணும், இப்போதைக்கு நடராஜன் சிஎஸ்கே டீமில் வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.